ஹாய்ங்க, என்ன இவ்வளோ சேடாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இந்த சோகத்துக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியே இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். எங்கள் அண்ணனுக்கு குழந்தை பிறந்து 3 months ஆச்சு. திடீர்னு பாப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனதுலேருந்து நேஹா பாப்பாவும் செம்ம விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். அதனால் ஒரே சேடு. எனக்குமே சரி கஷ்டமாக இருந்துச்சு, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குமே கஷ்டமாக இருந்துச்சுங்க. நைட்டு ஒரு 7:30 இருக்கும், வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. அம்மா வீடு ரொம்ப தூரமாக இருக்கும்போது தாங்க அதோட கஷ்டம் என்னென்னு தெரியும். எதுவும் நினச்சா கூட சட்டுன்னு போய் பார்த்துட்டு வர முடியாது. நான் யூஸ்வலி மோகன் ட்ரை பண்ணாங்கன்னா முன்னாடி உட்காந்துருந்தேன்னா தூங்கவே மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தூங்க மாட்டேன். பட் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் தூங்கிட்டேங்க. இன்பிட்வீன் ஆத்தூர் கிட்ட தான் வந்து சிஎன்ஜி காலி ஆகிடுச்சுன்னு சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்காக இறங்கணும். அப்போ நேகாவுமே முழிச்சிக்கிட்டாங்க. ஸோ முழிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்ததுனால பூவெல்லாம் பிச்சு போட்டு அவங்க ஆயாவும் அவங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. ஒரு 9:30 இருக்குங்க. நேஹா குட்டிக்கும் பசி வந்துருச்சு. அவங்க ஆயா அவங்களுக்காக பருப்பு சாதம் செஞ்சு தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் இதை வந்து ஹாட் ஃப்ளாஸ்கில் எடுத்ததுனால சூடாகவே இருந்துச்சு. ஸோ அவங்களும் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படியே எங்களுக்கும் ஒரு டீ பிரேக் தேவைப்பட்டுச்சு. மோகன் தொடர்ந்து வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்ததுனால. ஸோ நான் வந்து காஃபி அப்படியே குடிச்சிக்கிட்டேன். மோகன் வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. அதனால் அவங்க வந்து ஒரு சுக்கு டீ மட்டும் குடிச்சிக்கிட்டாங்க. குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே வாக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு நேஹா பாப்பாக்கெலாம் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சேலம் வர்றதுக்கே நாங்கள் வந்து டைம் வந்து ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது மணி 11:45 இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னொரு அழகான vlogல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களை. பாய்.